ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம செய்கிறதுக்கு 10 நிமிஷம் போதுங்க. நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு என்ன தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மிக்சிங்க்கு என்ன தேவையானதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கோம். மல்லித்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கறி மசால் பவுட்ரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. இந்த மசாலாவுக்குலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. இது வந்து நம்ம கலருக்காக தாங்க சேர்க்குறோம். இதில் நமக்கு காரம் வராது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. எலுமிச்சை சாறு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. அரை மூடி பழம் எடுத்து நான் கொஞ்சமாக மட்டும் பிழிஞ்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வரும், எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். இது நார்மல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த ஆயில் தாங்க. அது 1 ஸ்பூன் விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரணும், நமக்கு திக்கு பேஸ்ட்டாக வரணும். பாருங்கள், இந்த அளவு நமக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கத்திரிக்காயை நல்லா ஒட்டி வரும், நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காயை வந்து நல்லா ரவுண்டு ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக வேண்டாம், ஓரளவுக்கு நார்மலான இதில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல மசாலா, அதை எடுத்து இந்த கத்திரிக்காய் மேலே இப்படி தடவி விட்டுருங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா இந்த மசாலா தடவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துடலாங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடாக இருக்குது. ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு ஸ்லைஸாக தோசைக்கல் மேலே நம்ம வச்சிடலாம். அடுப்பு வந்து நீங்கள் மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடு வெந்ததையும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்க, உங்களுக்கு சமைக்க டைம் இல்லை அப்படிங்கும்போது ஒரு தயிர் சாதம் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லாமே இப்போ நம்ம வெந்துருச்சு, 2 பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா கருவேப்பிலை வந்து நல்லா கலர் மாதிரி கரிஞ்சு போயிடும். அதனால் வந்து இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா அதிலே நம்ம கருவேப்பிலை பொரியறதுக்கு மட்டும் டைம் கொடுத்திங்கன்னா போதும். அப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த கருவேப்பிலையோட இந்த கத்திரிக்காய் சேர்த்து சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வருதுன்ட்டு. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. பாய்.